வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 ஹாரர் மூவிஸோட லிஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம டாப் 5 கொரியன் ஹாரர் மூவிஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோ வந்து அதர் லாங்குவேஜஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய படம் ஹெரிடிட்ரி அப்படின்ற படம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஆனி அப்படின்றவங்களோட அம்மா ரீசெண்டா இறந்து போயிருப்பாங்க. அந்த மரணத்துக்கு அப்புறமாட்டே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா அமானுஷ நிகழ்வுகள் அப்படின்றது நடக்குதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான காரணத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல அந்த சின்ன பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது டாக் டு மீ அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் ஹாரர் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல தான் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு டேஞ்சரஸான கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது ஒரு வித்தியாசமான எம்பால்ம்டு ஹேண்ட் ஸ்டாச்சு ஒன்னு இருக்கு. அந்த கை வழியா வந்து கோஸ்ட்ஸோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் ஆடுறாங்க. அந்த கேமின் விளைவு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் போகும். இதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நகரக்கூடிய ஒரு ஹாரர் மூவி. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் மோட்டல் மெலாட்டி அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட. அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு மிஸ்டீரியஸ் மோட்டல், அதுல நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை போகும். ஆக்சுவலா அந்த மோட்டல் எதனால சபிக்கப்பட்டது அப்படின்ற அந்த பிளாஷ்பேக்லாம் உண்மையிலேயே நீட்டாவே இருக்கும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் இமாக்குலேட் அப்படின்ற படம். இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நன் ஹாரர் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில வரக்கூடிய படம். அதாவது இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச் கான்வென்ட்ல நடக்கக்கூடிய அமானுஷங்களை மயமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. இதுவுமே பயங்கர கிரிப்பிங்கா நகரும். கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் நோ ஒன் வில் சேவ் யூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் ஆக்சுவலா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பட் இதுக்கு டப்பிங்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா இது ஒரு சைலண்ட் மூவி. இது ஒரு வித்தியாசமான ஏலியன் ஹாரரை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள தனிமையில இருக்கக்கூடிய பொண்ணுக்கு நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும். இதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு படம். இதெல்லாம் தான் என்னோட லிஸ்ட். இதை தவிர வேற ஏதாவது படங்கள் இருந்தாலும் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.